ஹலோ! நெயில் எக்ஸ்டென்ஷன் பாலிஜெல்லேருந்து அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் அத பத்தி இப்போ ஒரு குட்டி ரிவ்யூ குடுக்குறேன். ஃபுல்லா வீடியோ பாருங்க. அப்பதான் இத எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு கரெக்ட்டா தெரியும். இதுல ஒரு நெயில்ஸ்க்காக ஒரு ஜெல் எக்ஸ்டென்ஷன் குடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்லிப் சொல்யூஷன். தென் ஒரு குட்டி பிரஷ் ஒண்ணு. ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி பிரஷ் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம கியூட்டிகல்ஸ புஷ் பண்ணி விடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பிரஷ் ஒண்ணு இருக்கும். இது ஒண்ணு அதிலேயே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அது கூட இந்த மாதிரி நம்ம நெயில்ஸ வந்து அந்த நெயில்ஸ்ல இருக்க டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு, நெயில்ஸ் ஷேப் பண்றதுக்காக ஒரு கிரேட்டர் மாதிரி. இந்த கார்ட்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த ஸ்டெப் எது பண்ணணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. தென் இதுல வந்து நெறைய அ நெயில்ஸ் இருக்கும். நம்ம விரலுக்கு ஏத்தாப்புல இதுல நம்ம நெறைய நெயில்ஸ் என்னென்ன வேணுமோ அத எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து யூவி அந்த ரேஸ் வரதுக்காக ஒரு வயரோட குடுத்துருப்பாங்க. இது வந்து பேட்டரி கிடையாது. நம்ம இந்த வயர கனெக்ட் பண்ணி தான் இந்த இத வொர்க் பண்ண வைக்க முடியும். அந்த ஸ்லிப் சொல்யூஷன் ஊத்துறதுக்காக ஒரு குட்டியா ஒரு கிளாஸ்ல ஒரு குட்டி டம்ளர் மாரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. ரொம்ப கியூட்டா. தென் அத மாட்டுறதுக்கு ஒரு கிளிப். ஸோ, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, நம்மளோட நெயில்ஸ்ல இருக்க நெயில் பாலிஷஸ போட்டிருந்தோம்னா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, கையில இருக்க டர்ட்ஸ் எல்லாம் சுத்தமா கிளியர் பண்ணி தொடச்சுக்கணும். தென் நம்மளோட நெயில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப வழுவழுன்னு இருக்கும் இல்லையா? அத வந்து நம்ம இந்த மாதிரி பிரஷ் வச்சு அத நம்ம மேல இருக்கிற அந்த பாலிஷ் எல்லாம் எடுத்துட்டு, அதுக்கு மேல வந்து நம்ம நெயில் கோட் ஒண்ணு குடுக்கணும். அத நான் காமிக்க மறந்துட்டேன். அது குடுத்ததுக்கப்புறம் இந்த நெயில்ஸ் நெறைய இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுல எந்த நெயில் வந்து நம்ம ஃபிங்கர்ஸ்க்கு ஃபிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 5 ஃபிங்கர்ஸ்க்கும் நம்ம எடுத்து ஃபர்ஸ்ட்டு தனியா வச்சுக்கலாம். நான் அத தான் இப்ப செக் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அத எடுத்து வச்சதுக்கப்புறம், அந்த கியூட்டிகல்ஸ் எல்லாம் நம்ம உள்ள இது மாதிரி நல்லா புஷ் பண்ணி விட்டுக்கணும். தட் நம்ம நெயில்ஸ ஃபிக்ஸ் பண்ண போறப்போ, அது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா நமக்கு இருக்கும். அதனால நம்ம புஷ் பண்ணி விட்டுக்கிறோம். அந்த ஸ்லிப் சொல்யூஷன அந்த குட்டி பவுல்ல ஊத்தி வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம இந்த ஜெல் வைக்கிறப்போ, அது வந்து ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும். அத வந்து ஸ்மூத்தா அப்ளை பண்றதுக்காக, நம்ம அந்த பிரஷ்ல வந்து அந்த ஸ்லிப் சொல்யூஷன லைட்டா டிப் பண்ணிட்டு, இப்டி புஷ் பண்ணோம்னா, அது ரொம்ப ஸ்மூத்தா கிளேட் ஆகும். அந்த மாதிரி நம்ம விரலுக்கு தகுந்த மாதிரி ஒரே டென்ஸ்ல வந்து அத அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஆக்சுவலா வீடியோல மேல கட் ஆயிடுச்சு. சாரி. நான் வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பொறுமையா, அழகா எடுத்துட்டு, அத ஃபிங்கர்ல மாட்டி கிளிப் பண்ணிக்கணும். கிளிப் பண்ணிட்டு, அந்த யூவி ரேஸ்ல இந்த மாதிரி வச்சுட்டு 60 செகண்ட்ஸ் நான் 2 டைம்ஸ் 60 செகண்ட்ஸ், 60 செகண்ட்ஸ் வச்சுட்டு, கிளிப்ப ரிமூவ் பண்ணிட்டு, அந்த மேல ஒரு குட்டியா ஒரு இது மாதிரி இருக்கும். அத இப்டி புஷ் பண்ணி மெதுவா இப்டி லிஃப்ட் பண்ணீங்கன்னா, அழகா உங்களுக்கு நெயில்ஸ் வந்து ஃபிட் ஆயிடும். ஆக்சுவலா என்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்ப நீங்க பார்க்க முடியல. நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். பிகாஸ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைமு. அந்த மாதிரி அதே மாதிரி எல்லா விரலுக்கும் பொறுமையா ஒரு ஒரு விரலா தான் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம அது பண்ண உடனே அந்த கிளிப்ப மாட்டணும். அந்த கிளிப்ப நம்ம மாட்டலன்னா, அந்த ஜெல் வந்து நமக்கு சரியா ஃபிட் ஆகாது. ஒரு ஒரு விரலா நம்ம இந்த மாதிரி கிளிப் பண்ணி, அத இந்த மாதிரி யுவி ரேஸ்ல வந்து 120 செகண்ட்ஸ் வச்சுட்டு, நம்ம எடுத்தோம்னா ரொம்ப அழகான நெயில்ஸ் வரும். தெரியுதா? இந்த நெயில்ஸ் எல்லாம் இப்படி பார்த்தோன்னே நான் அதுக்கு ரொம்ப அப்சஸ் ஆயிட்டேன். இந்த மாதிரி நான் எக்ஸைட்மெண்ட் ஃபீல் பண்ணதே இல்ல. பிகாஸ் நான் நெயில் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் ஆன் நெயில்ஸ் தான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் இந்த பார்லர் போயிட்டு இந்த மாதிரி நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் நான் பண்ணதில்ல. எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது இந்த ப்ராசஸ் பண்ணுறப்போ. இதில் தெரியுதா? இந்த மாதிரி தான் அந்த ஜெல் வச்சு நம்ம இப்படியே கிளேட் பண்ணோன்னா, இது ரொம்ப அழகா அப்படியே நமக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்துரும். இந்த மாதிரி கிளிப் பண்ணிவிட்டு, நம்ம அப்படியே யூவி ரேஸில் வந்து 60 செகண்ட்ஸ் டூ 120 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் 120 செகண்ட்ஸ் வச்சா பெஸ்ட்டு. பிகாஸ் இது குட்டி யூவி ரேஸுன்றதுனால நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து அது ட்ரை ஆகாது. அவ்வளோதான். இந்த மாதிரி 2 பக்கம் புஷ் பண்ணி இப்படி எடுத்தோம்னா, அந்த அழகா அந்த நெயில்ஸ் வந்து நமக்கு ஃபிட் ஆயிடும். இது என்னோட ரியாக்ஷன் தெரியுதா? நான் அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டேன் இந்த மாதிரி ஒரு நெயில்ஸ்க்கு. இது மாதிரி என்னோட இத்தனை இயர்ஸில் நான் இந்த மாதிரி வச்சதே இல்ல. ரொம்ப லாங்கா இருந்தா எனக்கு பிடிக்காதுன்றனால, நான் நெயில் கட்டர் வச்சு அது எனக்கு ஏத்தாப்புல கட் பண்ணிட்டு, அந்த ஷேப் பண்ணுறத வச்சு நல்லா ஷேப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல? நானே அட்மையர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என் கைய இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சும்மா போஸஸ்லாம் வச்சேன். அதை தான் உங்களுக்கு நான் கிளிப்பா ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல வந்து நம்ம நெயில் கோட் நான் குடுத்துருக்கேன். நீங்க வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட குடுக்கலாம். பட் ஜஸ்ட் நெயில் கோட் குடுத்தாலே நம்ம நெயில்ஸ் வந்து அவ்வளோ ஷைனிங்கா, கிளிட்டரிங்கா இருக்கும். அதுவே நமக்கு மோர் தென் எனஃப்ன்னு நினைக்கிறேன். இந்த காஸ்ட்டுக்கு
இவ்வளோ அழகான ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்னா நான் ஒரு பெஸ்ட் பைன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு இது வேணும்னா கீழே லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.